ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங். நம்ம வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும்தான், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் எல்லாமே உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நாம் இன்றைக்கி 14ஆம் தேதிக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துருந்தோம். ஏபியில் வந்து ஒரு 97, பிசியில் வந்து ஒரு 72 கொடுத்துருந்தோம். அது இல்லாமல் ஏபியில் வந்து 06, 01 கொடுத்துருந்தோம். பிசியில் வந்து ஒரு 16 வந்து வீக்லி பேட்டர்ன் வச்சு ஒன்று கொடுத்துருந்தோம், ஓகேங்களா. ஆனால் இந்த 97ன்ற நம்பர் வந்து நமக்கு வந்து மாற்றி ஒரு நம்பர் பவரில் போயிடுச்சு. 7 வந்து ஒரு ஏ போலில் 2ன்னு சொல்லி ஒரு பவரில் வந்து ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு மிஸ் அவுட் ஆகிடுச்சு, ஓகேங்களா. யார் யார் வந்து கேமை நம்ம கெஸ்ஸிங்கை பார்த்து ப்ளே பண்ணிங்கன்னு தெரியல. ஓகே, நம்ம நாளைக்கு 15ஆம் தேதிக்கு உண்டான ஒரு சிம்பிள் பேட்டர்ன், ஏபி பேட்டர்ன் வந்து ஒன்று பார்த்துலாம். 15ஆம் தேதிக்கு நமக்கு இந்த மாதம் ஒரு பி போர்டு 4 வச்சு நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 74. இங்கே வந்து 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஏபி ஒரு 74, அடுத்து 4ஆம் தேதி ஒரு ஏபி 14, ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த மாதம் பி போர்டு 4 வச்சு இன்றைக்கி தான் வந்திருக்கு. 247 வந்து ஏபி 24 வந்துருக்குது. நம்ம இந்த 3ஆம் தேதி அடிச்சிருந்த ஏபி 74லேருந்து இன்றைக்கி வந்து ஒரு 24ன்ற நம்பர் வந்து வந்திருக்குது, ஓகேங்களா. இந்த 7க்கு வந்து ஒரு 2 வந்து பவர் வச்சு 24ன்ற நம்பர் வந்து வந்திருக்குது. அடுத்து நமக்கு 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14ன்ற நம்பர் வந்து இருக்குது. இதை வந்து நாளைக்கு வந்து ஒரு 64ன்னு ஒரு நம்பர் கூட வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதம் எல்லா நம்பருமே வந்து எல்லாம் உள்ட்டா திருப்பி அதே நம்பர் தான் அடிச்சுட்டே இருக்குது தான். நம்மளால் தான் ஒரு சின்ன ஒரு 10 காசு வின்னிங் கூட வாங்க முடியல. ஓகே, ஒரு பெட்டராக நம்மளும் வந்து எவ்வளோ ஒரு பெட்டர் கெஸ்ஸிங் எடுக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம எல்லாம் பார்த்து தான் வீடியோ போட்டுட்ருக்குறோம். ஓகே, ஒரு நல்ல ஒரு வின்னிங் வரும் பார்க்கலாம், ஓகேங்களா. ஏபியில் வந்து நம்ம நாளைக்கு 15ஆம் தேதிக்கு கொடுக்குற ஒரு சிம்பிள் பேட்டர்ன் வந்து ஏபியில் வந்து ஒரு 64 வந்து நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா. நல்லா பாருங்கள், 3ஆம் தேதி வந்து ஏபி வந்து 74, 3ஆம் தேதி ஏபி 74, 4ஆம் தேதி 14, அடுத்து பி போர்டு 4 வச்சு நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு 24ன்னு வச்சுட்டான், ஓகேங்களா. அந்த 74க்கு 24ன்னு அடிக்கும்போது அடுத்து நமக்கு 4ஆம் தேதி இருக்கிற 14 தூக்கி நாளைக்கு வந்து ஒரு 64ன்னு கூட அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. இது வந்து ஒரு ஏபி பேட்டர்ன். அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு பிசியில் வந்து ஒரு சின்ன ஒரு ரூட் ஒன்று பார்த்துடலாம். பிசி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 22, அடுத்து வந்து ஒரு 42, ஓகேங்களா. 22 அடுத்து வந்து ஒரு 42, அடுத்து பார்த்திங்கன்னா 22 வச்சு ஒரு பி போர்டு 2 வச்சு ஒரு 26, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 27, ஓகேங்களா. 22 அடுத்து ஒரு நாள் விட்டு 42, ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 26, அடுத்து வந்து இதுக்கு வந்து ஒரு 27ன்னு அடிச்சிருக்கிறான், ஓகேங்களா. அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு 46 இருக்குது. இந்த 46க்கு இன்றைக்கி வந்து ஒரு 47ன்னு அடிச்சிட்டான், ஓகேங்களா. அடுத்து நமக்கு இந்த இதில் பிசியில் வந்து மிச்சம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 17 தூக்கி ஒரு 71ன்னு அடிச்சிட்டான், ஓகேங்களா. நல்லா பாருங்கள், இந்த மாதம் வச்சு செஞ்சுருக்கிறான். 22க்கு ஒரு 42, அடுத்து பார்த்திங்கன்னா 26 தூக்கி ஒரு 27ன்னு அடிச்சிருக்கிறான், 46 தூக்கி 47ன்னு அடிச்சிருக்கிறான், 17 தூக்கி 71ன்னு அடிச்சிட்டான். இந்த ரூட்டு வந்துச்சுன்னா ஒரு 91 இருக்குது. நமக்கு பிசியில் வந்து ஒரு 91 இருக்குது. அதை வந்து ஒரு 19ன்னு வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடியே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம். பிசியில் வந்து ஒரு 91 இருக்குது. அதை திருப்பி, ஏன்னா 17 திருப்பிட்டான், 26க்கு 27 அடிச்சிட்டான், ஒரு 91 இருக்குது. 17 திருப்பி 71 அடிச்சிருக்கிறான், ஒரு 91 இருக்குது. 91 திருப்பி நமக்கு ஒரு 19 இல்லை ஏதோ ஒரு ரூட்டு கூட கேமில் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. எல்லாமே ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான் வீடியோவில் வந்துட்டு கெஸ்ஸிங்கில் வந்துட்டுருக்குது. ஆனால் நம்ம ப்ளே பண்ணாலும் எதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரிக்காக மாட்டேங்குது, ஓகேங்களா. இது இல்லாமல் ஒரு ஏபியில் வந்து ஒரு நல்ல ரூட் ஒன்று வந்துட்டுருக்குது. ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் நமக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த மாதம் ஏபியில் வந்து ஒரு நல்ல ரூட் வந்துட்டுருக்குது, ஓகேங்களா. போன மாதம் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 787 இருக்குது, ஓகேங்களா. இந்த 787ல் பிசியில் இருக்கிற 87 எடுத்து நமக்கு வந்து இங்கே வந்து 871 ரிசல்ட்டில் ஆடி இருக்கிறான். நல்லா பாருங்கள், போன மாதம் அக்டோபர் மாதத்தில் 787ல் பிசி 87 எடுத்து இந்த மாதம் நவம்பரில் வந்து ஏபி 87ன்னு அடிச்சுக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அக்டோபரில் இந்த 787க்கு மேலே பாருங்கள் ஒரு 842ன்ற ரிசல்ட் இருக்குது. இந்த 842ல் பிசி 42 ரிசல்ட் எடுத்து அடுத்த நாளே நமக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு ஏபி 42ன்னு அடிச்சிட்டான். அதுக்கு அடுத்த நாள் 681ன்ற இந்த ரிசல்ட்டில் வந்து பிசி 81 எடுத்து அடுத்த நாள் வந்து ஏ போர்டு மட்டும் 8 இதில் பாஸ் ஆகிருக்குது, ஓகேங்களா.
பிசி 81லேருந்து இங்கே வந்து ஏ போர்டு 83ன்ற நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்குது. அடுத்து நமக்கு வந்து நாளைக்கு வந்து 15ஆம் தேதிக்கு வந்து நமக்கு ஒரு 42ன்ற ஒரு நம்பர், ஏன்னா தொடர்ந்து 3 நாள் இந்த நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. 4வது நாள் இந்த நம்பர் வந்து வருமானன்னு தெரில. 4வது நாள் இங்கே வந்துருச்சு. இந்த 42 நம்பரு அடுத்த நாள் இன்றைக்கி டேட்டில் ஒரு 24ன்ற நம்பரு வந்துருச்சு. 42 நம்பர் வந்து இன்றைக்கி டேட்டில் 24 வந்துருச்சு. நாளைக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 85 இருக்குது. ஓகேங்களா, நாளைக்கு டேட்டில் ஒரு 85 இருக்குது. அது இந்த 85 ஒரு 58ஆவோ இல்லை 85ஆவோ ஏபியில் வந்து வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து வந்து 4 நாள் வந்து கரெக்டாக உட்காந்துருச்சு ஏ போர்டு. 5வது நாள் வருமா என்னன்னு தெரியல. கேமில் வந்தால் ஒரு லக்கு தான். ஓகேங்களா, கேமில் வந்து ஒரு நல்ல லக்கு. எதுவுமே நான் வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணலை. கொஞ்சம் பேட்டர்னை கொஞ்சம் எல்லாம் தெளிவாக பார்த்துருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு ரூட்டு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று எடுத்துருந்துக்கலாம். ஓகேங்களா, ஏபி 87 பிசி 87 எடுத்து இங்கே ஒரு ஏபி 87, அடுத்து பிசி 42 எடுத்து இங்கே ஒரு ஏபி 42, அடுத்து 81 எடுத்து இங்கே ஒரு 83, அடுத்து மிச்சம் இருக்கிற ஒரு 42ல் ஒரு 24 அடிச்சிட்டான். ஒரு 85 இங்கே இருக்குது. அதை தூக்கி நாளைக்கு 58ஆவோ ஒரு 85ஆவோ வருமா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ரூட் இதில் இருக்குது. ஓகேங்களா, இந்த பேட்டர்ன் உங்கள் கணக்கில் எதாவது வந்துச்சுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா, இது இல்லாமல் நம்ம பிசியில் வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் வந்து கொடுத்துடலாம். ஏபி கொடுத்தாச்சு. ஏபியிலேருந்து 15ஆம் தேதிக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்னா ஏபியில் வந்து ஒரு 64, ஒரு 58, ஒரு 85 வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, இது இல்லாமல் நம்ம வந்து பிசியில் வந்து என்ன கொடுக்குறோம்னா பிசியில் வந்து நாளைக்கு 15ஆம் தேதிக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துலாம். நமக்கு இந்த மாதம் எல்லாமே வந்து ஒரு டபுள் டைம் வந்து கேமில் வந்து அடிச்சிட்டான். 22க்கு ஒரு 42, 22க்கு ஒரு 42, 46க்கு ஒரு 47, அதே மாதிரி இங்கே ஒரு 26க்கு ஒரு 27, இங்கே ஒரு 17க்கு ஒரு 71, எல்லா நம்பருமே வந்துருச்சு. நமக்கு மிச்சம் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 91 இருக்குது. இந்த 91 வந்து ஒரு பிசியில் ஒரு 19ன்னு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. 19ன்னு வரலாம், இல்லை ஒரு பிசி 19க்கு ஒரு 18ஆவோ 18 கூட வரலாம். ஏன்னா 17 இருக்குது, ஒரு 19 திருப்பி வச்சு ஒரு 19 கேப் நம்பர் ஒரு 18 கூட வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேம் எப்படி வேணாலும் ஒரு நம்பர் ஏற்றி இறக்கி பிசியில் வந்து கேமில் வந்துட்டுருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கிற என்ன பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து ஒரு 64, அடுத்த ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 58, ஒரு 85, பிசியில் வந்து 19. ஓகேங்களா, இந்த பேட்டர்ன்லேருந்து வர்ற கேசிங் வந்து உங்கள் ரூட்டுக்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா தைரியமாக எடுத்து நாளைக்கு வந்து கேமில் ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.